திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வங்கதேசத்தினர் கைது விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருப்பூரில் வங்கதேச ஊடுருவல்காரர்களை குறிவைத்து அவ்வப்போது போலீசார் நடத்தும் அதிரடி சோதனைகள் பரபரக்கச் செய்கிறது. பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வைக்கும் வங்கதேசத்தில் மோசமான அரசியல் சூழல் காரணமாக அந்நாட்டவர்கள் இந்தியாவிற்கு நுழைய முயற்சி செய்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுகிறது. மும்பையில் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியது வங்கதேச நாட்டவர் என போலீஸ் குறிப்பிட்டது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் ஜவுளி வர்த்தகம் நடைபெறும் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்குள் நுழைவதாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கோவை தீவிரவாத தடுப்புக் குழு எச்சரிக்கையை அடுத்து தொழிலாளர் அடையாள ஆவணங்களை சோதிக்க தொடங்கிய போலீசார் அதிரடி கைது நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். 3 மாதங்களாக வங்கதேசத்தினர் கைது அதிகரித்துள்ளது. ஜனவரியில் மட்டும் கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கி இருந்ததாக 100க்கும் மேற்பட்ட வங்கதேசத்தினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேற்கு வங்கத்தில் தயார் செய்யப்பட்ட போலி ஆதார் அடையாள அட்டைகளை பயன்படுத்துவது, போலீசாருக்கு ஊடுருவல்காரர்களை அடையாளம் காண சிக்கல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளர் விவரங்களை சமர்ப்பிக்க நிறுவனங்களையும் போலீசார் கேட்டுள்ளனர். நிறுவனங்கள் தரப்பிலும் கண்காணிப்பை அதிகரிப்பதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த குமர துரைசாமி விவரித்தார். இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு இவங்கெல்லாம் இங்க இருக்காங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முறையையும் நாங்கள் இப்போ அமல்படுத்தி இருக்கோம். இதில் வேலையாட்களை அழைத்து வரும் இடைத்தரகர்களை தடுக்க வேண்டும், ரயில் நிலையத்தில் சோதனையை தீவிரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிலவுகிறது. நபர்கள் எல்லாம் வேலையில் அமர்த்தப்பட்டது பல்வேறு பணம் வாங்கி கொண்டு ஏஜென்சி தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அதாவது தொழிலாளர்களை பணி அமர்த்துவதற்கென்றே 5000 ரூபாய் 10,000 ரூபாயை வாங்கி கம்பெனியில சேர்த்த பல நிறுவனங்கள் திருப்பூர்லேயும் பல இடத்துலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களை முறையாக கண்காணிக்காத காரணத்தினால தான் இந்த தவறுகள் நடைபெற்றிருக்கிறது. வெளி மாநிலங்களிலிருந்து வருவங்களை திருப்பூர் ரயில் நிலையத்துல 2 நடைமேடையிலுமே திருப்பூர் மாநகர போலீஸும் ரயில்வே போலீஸும் சேர்ந்து அங்க ஒரு கண்காணிப்பு நிலையம் அமைத்து அங்கிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வரவங்கள ஆதார் கார்டு, ஐடி கார்டை செக் பண்ணி எந்த ஊர்லேருந்து வராங்களோ செக் பண்ணி திருப்பூருக்குள்ள அனுமதிக்க வேண்டும். திருப்பூரில் வங்கதேசத்தினர் ஊடுருவல் அச்சம் அதிகரிக்க ஜவுளி நிறுவனங்கள், காவல்துறை, ரயில்வே போலீஸ் இணைந்து ஊடுருவல்களை தடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள்.